சதீஷ். இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண படம் வந்து வேலைக்காரன். பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் ஒரு 3 நாள் ஹீரோட படம் தான் காலைல ஏர்லி மார்னிங் 6 மணி 5 மணிக்கு ஷோ வைப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து சிவகார்த்திகேயன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தேட்டர்ஸ்ல வந்து 5 AM ஷோ போடுறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா 5 AM ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் செம்ம டிமாண்ட் வச்சு டிக்கெட். ஸோ சிவகார்த்திகேயன் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கான்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் வந்து தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம். ஜெயம்ராஜ் வந்து யூஷுவல் ரீமேக் படம் தான் பண்ணுவாரு, நம்ம நிறைய பேர் கலாய்ச்சிருக்கோம். பட் தனி ஒருவன் மூலமா அவர் வந்து ஒரு டேரக்டரா நடிச்சாரு. ஸோ அவரோட அடுத்த படம் போது வேலைக்காரனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாச்சு. அண்ட் அனிருத்தன் சிவகார்த்திகேயன் பண்ற படம்லாம் சாங்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாச்சு. சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த ரிவ்யூல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்து ஒரு சொசைட்டிக்கு சொல்லணும்னு சொல்லி ராஜா சார் இந்த படம் பண்ணியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய பொருள் வாங்குறோம். ஐ மீன் ஒரு சின்ன பசங்களாம் வாங்கி தரணும், பிஸ்கெட் சிப்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா எதுவுமே ஹைட் பண்ணாம ஒரிஜினல் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம். பிகாஸ் இது கண்டிப்பா ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு மெசேஜ் அதை இந்த படம் மூலமா கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா வந்து யூஸ்வலி ஒரு 2 குத்து சாங், ஒரு 2 லவ் சாங், அப்புறம் ஒரு 2 ஃபைட்டு, ஒரு 4 காமெடி பண்ணாலே பண்ணிட்டாலும். பட் அவர் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஒரு நல்ல மெசேஜ் ஓரியன்டட் படத்தை நடிக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் நடிச்ச படத்திலே இதுதான் ஆக்டிங் வைஸ் பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஃபாகத் ஃபாசில் ஆக்சுவலி அவர் மலையாளத்தில் ரொம்ப பெரிய ஆக்டர். ஒரு வில்லனா எப்படி இந்த படத்துல ஒத்துக்கிட்டாலும் தெரியல. ஒத்துக்கிட்டு ஆக்சுவலி அவர் வந்து ஒரு சீனும் வந்து அவர் கண்ணே வந்து நிறைய சீன்ல நடிச்சிருக்கும். பட் ஆனால் அவரோட கேரக்டரைசேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு தோணுச்சு. பிகாஸ் சித்தார்த் அபிமன்யு வந்து ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர். அது அவ்வளவு சூப்பரா இருப்பாரு ராஜா சார். இதுல ஃபாகத் ஃபாசில் நல்லா இருக்கா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த கேரக்டர் இன்னும் நல்லா டெவலப் பண்ணிருக்கான்னு தோணுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நயன்தாரா பண்ணிருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் தமிழ் சினிமா ஹீரோயின் மாதிரி தான் வந்துட்டு போறாங்க. ரோபோசங்கர், அஜய் பாலாஜி, பிரகாஷ் ராஜ் இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ்ல அவங்களுக்கு தேவையான நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இல்லை. இறைவன் சாங் கூட ஜஸ்ட் ஒரு 1.5 மினிட்ஸ் தான் காமிக்கிறாங்க. ஒரு ஃபைட் சீனுமே இல்லை. ஃபாகத்தும் சிவகார்த்திகேயனும் பேசிக்கிட்டே நிறைய மெசேஜஸ். ஸோ அவங்க 2 பேரும் பேசுற டைரக்ஷன் ரொம்ப இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே டைரக்ட் ஓரியன்டடா போயிடுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிராயிங்கா தெரியுது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 இடத்துல வந்து ஆடியன்ஸ் வந்து கேப்சர்றாங்க. பிகாஸ் ஒரு அவ்வளவு நல்ல மெசேஜை வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஃபாகத் ஃபாசில் மால்ல வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி காமிப்பாரு, ஷாப்பிங் மால்ல. அந்த சீன் வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அடுத்த தடவை நம்ம ஒரு மால் போகும்போது எந்தெந்த ப்ராடக்ட் எங்க இருக்குன்னு பார்ப்போம், எங்க இருக்குன்னு பார்ப்போம். அதுதான் இந்த படத்தோட வெற்றி. நீங்க படம் முடிஞ்சு இன்டர்வல்ல வெளியே வரும்போது உங்க குழந்தைக்கு வந்து ஒரு பிஸ்கெட் சிப்ஸ் வாங்கி தரதுக்கு யோசிப்பீங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. ஸோ ஒரு நல்ல மெசேஜை எந்த கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் எல்லாமே ராஜா சார் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு, அது கொடுத்தும் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல திரும்பியும் அதையே அவர் கொண்டு போகும்போது கொஞ்சம் ப்ரீச்சியா தெரியுது. அண்ட் கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நீங்க நம்ம ஜல்லிக்கிட்டப்போ லைட் டார்ச் லைட் எடுத்தோம்ல, ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து டார்ச் லைட் எடுத்தாங்க. ஸோ அவங்க அந்த கிளைமேக்ஸ் கொடுத்த வெல்கமா நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி வந்து படத்துல வந்து நிறைய செட்டு போட்டிருப்பாங்க. அது வந்து எப்படியோ ஒரு வீடியோ விட்டாங்க. பல கோடி செலவு பண்ணி ஒரு ஸ்லம் செட் போட்டிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் வந்து கொஞ்சம் ஒரு ஏலிகம் ஷாட்ல அதெல்லாம் காமிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. மியூசிக் பாத்தீங்கன்னா அனிருத் அவரோட இறைவா சாங் வந்து ஒரு எமோஷனல் சீன்ல கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே சாங் ஒரு லவ் போர்ஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது ஒரு இன்னோவேட்டிவான சாங், அது ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா படம் வந்து நல்லா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்ஸ், நல்ல மெசேஜ். ஸோ பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ப்ரீச்சியா போயிருந்துச்சு. ஸோ ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு யூஷுவல் சிவகார்த்திகேயன் படமா பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் ஒரு பிஎன்சி சென்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிறைய சாங்ஸும் ஒரு ஃபைட் சீன்ஸும் இல்லைன்னா வந்து நிறைய காமெடி சொல்லு. ஆக்சுவலி ரோபோசங்கர், அஜய் பாலாஜி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க சுத்தமா யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இவங்க டைரக்டர் வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒரு நல்ல மெசேஜ் மட்டும் ஆடியன்ஸ் சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. ஸோ அது வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்னும் சொல்லலாம், நெகட்டிவ்னும் சொல்லலாம். அதை பாக்குறவங்களை பொறுத்து ஓவரால் வேலைக்கான எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ் ஓரியன்டட் மூவின்னு சொல்லுவேன். தேங்க்யூ.